ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளன் விபோகன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோல இருந்து நிறைய பேருக்கு ரிட்டன் டெஸ்ட்கான இன்வைட் வந்திருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு செப்டம்பர் 21 வந்து நடக்குது. ஸோ ரீசெண்டாக நான் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தான் வந்து நான் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோஸ்லாம் ஒரு ஒரு ரோலுக்கும் ஒரு ஒரு ரவுண்ட்ஸுக்கும் நான் தனித்தனி வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பேட்சஸ்க்கும் இந்த மந்த் நடந்த பேட்சஸ்க்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். லைக் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது குரூப் டிஸ்கஷன் இந்த ரோலுக்கு யூஸ்வலி வைப்பாங்க. அது இல்லை இமெயில் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் இல்லை. புதுசாக ஒரு டாபிக் வந்திருக்கு. அண்ட் அந்த டாபிக் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பேமெண்ட் கேட்வே. ஸோ அதுக்கான சில மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் A to Z கம்ப்ளீட்டாக அப்டேட்டட் சிலபஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும், மற்ற டாபிக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இதுக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு எப்படி இந்த ரவுண்ட் எக்ஸாக்டாக நடக்கும். ப்ளஸ் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணப்ப ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகி திருப்பி அகைன் இன்வைட் வந்ததும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சினாரியோயும் வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷர்மன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் நிறைய ஜாப் அப்டேட்ஸும் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் நான் 1-to-1 மென்டர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போயிட்டு உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் பர்டிகுலரா ஜோகோ சில பர்டிகுலர் ரோல்ஸ்க்குமே நான் மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். வேணும்னா அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க வந்து இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பத்தி பேசலாம். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இன்வைட் வந்திருக்கு. ஸோ கம்மிங் சாட்டர்டே நடக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வெர்பல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல்ல பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் கேட்வே தான் கேட்போம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகே. ஸோ யூஸ்வலி இந்த இமெயில் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்லாம் இருக்கும். பட் இந்த பேட்சுக்கு வைக்கல அப்படின்றதால உங்களுக்கு வைக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பேட்ச் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் வைக்கல. ஸோ வெர்பல் எபிலிட்டி பொறுத்தவரையும் 15 கொஸ்டின் கேட்டிருந்ததா சொன்னாங்க. அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் நான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் பார்க்க சொல்லியிருந்தேன். குவான்டிடேட்டிவ் லாஸ்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் பட் குவான்டிடேட்டிவ்ல 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல மட்டும் குவான்டிடேட்டிவ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் வந்து நல்லா பண்ணலாம். அண்ட் அது போக வந்து உங்களுக்கு டெக்னிக்கல்ல வந்து பேமெண்ட் கேட்வேல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து பேமெண்ட் கேட்வேல இருந்து மென்ஷன் பண்ணிருக்கிறதால கண்டிப்பா பேமெண்ட் கேட்வேல தான் வரும். பட் ஸ்டில் நீங்க வந்து இந்த வெர்பல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், தென் வந்து லாஜிக்கல் ரீசனிங் சம்டைம்ஸ் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தென் வந்து டெக்னிக்கல் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அதாவது டெக்னிக்கலில் பேமெண்ட் கேட்வே படிச்சிட்டிங்க, உங்களுக்கு டைம் இருக்குன்னா நெட்வொர்க்கிங்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் டெக்னிக்கல் அது கேட்கலனா கூட டெக்னிக்கல் இன்டர்வியூவில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதில் எங்கேயுமே டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெர்பல் எபிலிட்டி, ஆப்டிடியூட்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சப் டாபிக்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எல்லாருமே இந்தியா பிக்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பேன். இந்தியா பிக்ஸ், இன்டர்வியூ பிக்ஸ் அண்ட் கிக் ஃபார் கிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அதோட சப் டாபிக்ஸோ கொடுத்துருப்பாங்க. வெர்பல் எபிலிட்டில நீங்க வேற ஆப்ஷன் இல்லை. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு டாபிக்ஸ் கவர் பண்ணிடுமோ கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பேட்சுக்குமே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரு செட் ஆஃப் பேட்சுக்கு வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அடுத்த செட் ஆஃப் பேட்சுக்கு அந்த டாபிக் இருக்காம வேற டாபிக் கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து வெர்பல் எபிலிட்டில எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். குவான்டிடேட்டிவ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கும்ல, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து இட்ஸ் லைக் பர்சன்டேஜ், ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட்டன் பண்ணவங்களும் சில பேர் இந்த ரோலுக்கு அட்டன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுலேயுமே 10 குவான்டிடேட்டிவ் தான், அதுலேயும் 10 குவான்டிடேட்டிவ் தான். பட் அந்த அளவுக்கு இது டிஃபிகல்ட்டா இல்லை, ஈஸியாகவே இருந்துச்சு. அண்ட் எம்சிக்யூ டைப் அப்படின்றதால இன்னும் பெட்டரா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நான் அதில் மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வீடியோவில். என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு அது கூட கவர் பண்ணால் ஓகே தான் நினைக்கிறேன். பட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைம் இருந்தால் எல்லா டாப்பிக்கும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சம்வாட் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது பேமெண்ட் கேட்வே பொறுத்தவரையும் நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மென்டார்ஷிப்க்கு வந்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி. ப்ளஸ் வந்து மெயில் அண்ட் மற்ற இதுலையும் கால் பண்ணி இது பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் கிடைக்கல ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு 5 to 6 வெப்சைட்ல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி ஒரு செட் ஆஃப் இதெல்லாம் வந்து கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் தரேன். இது வந்து உங்களுக்கு எம்சிக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் கேட்வேனா என்ன, அது வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அதில் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூலையும் கேட்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு எம்சிக்யூலையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆவரேஜாக 30 to 40 கொஸ்டின்ஸ் இந்த கவுண்ட்ல இருக்கும். 1 hour நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்.
இந்த ரவுண்ட் முடிச்சோடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில் வரும், கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. அது வந்து நீங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூவும் எடுத்துக்கலாம், இல்ல ஜஸ்ட் லைக் என்கொயரி காலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டெலிஃபோனிக் இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னா இதுல வந்து ரிஜெக்ஷன் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் பேட்சுக்கு. ஸோ கால் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, எங்க படிச்சிருக்கீங்க, இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எங்க ஒர்க் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷரா இருக்கீங்க பிளஸ் இந்த ரோலுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஒரு நீங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தரா மெயில் வரும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அண்ட் இந்த ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் லொகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நோ சொல்றீங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் பேசிஸ் ஆன்சர்ஸா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? நீங்க ரிட்டன் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்கொயரிக்கு ஒரு கால் வரும். அது வந்து மோஸ்ட்லி செலக்டான பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் கால் பண்றாங்க. அப்படி செலக்டான பர்சன்ஸ்லயுமே அந்த என்கொயரி கால்ல இன்கேஸ் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் ஏதாவது சொல்ற மாதிரி நோ ஆர் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்றாங்க அந்த பேசிஸ்லயும். ஓகேவா? அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணும், அண்ட் ரிஜெக்ட் ஆன சில பர்சன்ஸ்க்கும் அகைன் இன்வைட் வந்துருச்சு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு என்கொயரி ரவுண்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க சைட்ல இருந்து கால் ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எனி டைம் அவைலபிளா இருங்க. ஒன்ஸ் அவங்க கால் பண்ணி நீங்க பிக் பண்ணி எடுக்கலன்னா நீங்க அகைன் எவ்வளவுதான் கால் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து கால் வந்தாதான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு உண்டே தவிர நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணி அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த இது வந்து எல்லா டைமும் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து அந்த மாதிரி கால் வருது அப்படின்னா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படி தெளிவா நீங்க வந்து இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. மோஸ்ட்லி நோ சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, அதுக்கு ரெலவெண்டா பாசிட்டிவா கன்வே பண்ற மாதிரி கன்வே பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து அந்த கால் என்கொயரி டெலிஃபோனிக் இன்டர்வியூ வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்தவரையும் கண்டிப்பா நான் சொன்னதான், நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன படிக்கணும்னா பேமெண்ட் கேட்வே. இந்த பேமெண்ட் கேட்வேக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 5 to 6 வெப்சைட் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டா எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது படிச்சுட்டு மெயினாக வந்து கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க இந்த ரோலுக்கு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான மெட்டீரியல்ஸும் அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும், செல்ஃப் இன்ட்ரோ இருக்கும், அது போக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஜோவோட ப்ராடக்ட்ஸ் மெயினாக வந்து உங்களுக்கு மெயில் வரும், உங்களுக்கு இன்டர்வியூ மெயில் வரும் இல்லையா, அதிலே சொல்லிடுவாங்க நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி பேமெண்ட் கேட்வே பார்த்துட்டு வாங்க. அது லாஸ்ட் பேட்சுக்கு இப்படி தான் வந்துச்சு. நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்ல வந்து என்னென்ன படிக்கணும், டிஹெச்சிபி அப்புறம் ஏஆர்பி கேட்டிருந்தாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. அண்ட் தென் வந்து பேமெண்ட் கேட்வே பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜோகோ சிஆர்எம் பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வரும். ஜோகோட ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ பேட்ச் டு பேட்ச் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் அந்த இதுக்கு முன்னாடி நான் அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக போட்ட வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க. இன்டர்வியூக்கான வீடியோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேக்கான உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வீடியோ இருக்கும், குரூப் டிஸ்கஷனுக்கு வீடியோ இருக்கும், டெலிஃபோனிக் இன்டர்வியூக்கு வீடியோ இருக்கும், அண்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆருக்கு வீடியோ இருக்கும். டெக்னிக்கல் ஹெச்ஆர் வீடியோ மட்டும் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது பேமெண்ட் கேட்வே. அந்த டெக்னிக்கல் ஹெச்ஆருக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த டெக்னிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் இருக்கும். ஹெச்ஆர் ஜென்ரலாக தான் இருக்கும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்க கேட்பாங்க, எல்லாமே ஓகேவா இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் 1 month நோட்டீஸ் பீரியட் தான் அக்செப்ட் பண்றாங்க. ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் டைம், சில 20% ஆஃப் டைம் 3 months அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் 1 month இருந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரோலுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், லொகேஷன் சென்னை தான் மேக்ஸிமம். ஓகேவா? இதெல்லாம் எஸ்எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் ஏதாவது இடத்துல நோ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டீடைல் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான வீடியோலாம் வேணும், இது ஜாப் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போயிட்டு உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.